ஒரு முயல் தாவி தாவி போயிட்டு இருந்துச்சு. அப்ப செக்கச்சவையேன்னு கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி ஒரு பெரிய கேரட்டை பார்த்துச்சு. அட, இவ்வளோ பெரிய கேரட்டா? நான் பார்த்ததே இல்லையே. எவ்வளோ பெருசு! அப்ப இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த கேரட்டு மெதுவா புதருக்குள்ள போச்சு. முயலும் இத பார்த்துட்டு புதருக்குள்ள போச்சு. அப்ப திடீர்னு ஐயோ அம்மா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க! முயல் கத்துற சத்தம் கேட்டு அணில் மேல மரத்துல இருந்து பார்த்துச்சு. ஐயையோ, இது மந்திரம் தெரிஞ்ச கொலகார கேரட்டா இருக்குதே. உயிரை கொள்ற அந்த கேரட்டுக்கிட்ட நம்ம நண்பர்கள் மாட்டாம காப்பாத்தணும். அடுத்த நாள் இன்னொரு முயல் அங்க வந்துச்சு. அடேங்க அப்பா, இவ்வளோ பெரிய கேரட்டா? இதை டேஸ்ட் பண்ணா விடக்கூடாது. நில்லு முயலே, அதை டேஸ்ட் பண்ணலாம் நீ நினைச்சினா உன்னை அதை டேஸ்ட் பண்ணிரும். என்ன வளர்ற? ஆமா, அது ஒரு மந்திர கேரட்டு. நேத்து தான் ஒரு முயலை முழுசா சாப்பிட்டுச்சு. என் கண்ணால பார்த்தேன். அடேங்க அப்பா, பெரிய காமெடி. அப்புறமேட்டு சிரிக்கிற கிளம்பு. நம்பாம போன முயல் அந்த புதருக்குள்ள போய் அந்த கேரட்டு கிட்ட மாட்டிக்கிச்சு. அட, இந்த மந்திர கேரட்டுக்கு முடிவு கட்ட ஒரே வழிதான் இருக்கு. யானை அண்ணகிட்ட போய் சொல்லுவோம். அவரு தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையும் யானை கிட்ட போய் சொல்லுச்சு அணில். அட, அப்படியா? புதர் இருக்கிறதுனால தானே மந்திர கேரட் உள்ள இருக்கு. அந்த புதரே இல்லாம பண்ணிட்டா? வா முயல் தம்பி, பாத்தரலாம். இப்படி சொல்லிட்டு அணிலோட சேர்ந்து புதர்களை தன்னோட தும்பிக்கையால நகர்த்துச்சு. அப்ப உள்ள குள்ள நரி இருந்துச்சு. அதை யானை பார்த்துருச்சு. இதெல்லாம் உன்னோட வேலை தானே நரிப்பையில. கேரட் பொம்மையை வச்சு புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு முயலுக்குள்ள சொகுசா திங்கிறியா? என்னதான் ஆனாலும் உன்னோட திருட்டு புத்தி மட்டும் போக மாட்டேங்குது. அண்ணே, அது நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டேனே. அப்படியா? இப்ப நானும் விளையாட்டுக்கு ஒண்ணு பண்றேன் பாரு. ஐயோ, எப்படி ஏமாத்தினாலும் கண்டுபிடிச்சிடறானுங்களே. தும்பிக்கையால் அடிச்ச அடியில பக்கத்து காட்டுக்கே போய் விழுந்துருச்சு நரி.